இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமானவர்களே, செருபாபேல் பாபிலோன் சிறைவாசத்திற்கு பிறகு எருசலேமை மீண்டும் கட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். செருபாபேல் எருசலேம் மதில்கள் இடிந்ததை பார்த்து மிகவும் மனமுடைந்தான். மக்கள் தேவன் எங்களை மறந்து விட்டாரோ என்று பயந்தார்கள். அப்போது தேவன் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று பேசினார். மக்கள் கைவிட்டாலும் தேவன் தம் ஜனங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. இடிந்த மதில்களும் தேவனின் கண்முன்னே இருந்தது. இதனால் செருபாபேல் மீண்டும் நம்பிக்கையுடன் எழுந்தான். இடிந்த ஆலயத்தையும் மதில்களையும் மீண்டும் எழுப்பி ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தான். இன்று நம் வாழ்க்கையிலும் உடைந்த கனவுகள், கண்ணீர், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை மறக்கவில்லை. அவருடைய கரங்களில் நம் பெயர் பாதுகாப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் உங்களை தம் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகையால் மனம் தளராமல் விசுவாசத்தோடு முன்னேறுவோம். தேவன் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்த அனுதினமும் எங்களை உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கண்ணீர், பிரச்சனைகள் ஆண்டவரே, அநேக போராட்டங்களில் நாங்கள் இந்த நாளில் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய இந்த விடுதலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். உம்முடைய கரங்களில் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்திருப்பா. இனியும் நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மனிதர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன். உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்த ஆண்டவரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நீர் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இதோ இந்த நாள்ல அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் தளராமல் ஆண்டவரே உம்மை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.